உலகெங்கும் உள்ள அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம். நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, நம்ம டெய்லி படிக்கிற நியூஸ் பேப்பர், அது அதோட சைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸாக இருக்கும். மற்ற மேகசின் கூட கம்பேர் பண்ணும்போது, மற்ற புக்ஸு மேகசின் கூட பார்க்கும்போது சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். அது ஏன்னு தெரியுமா? அதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ. இந்த நியூஸ் பேப்பர் சைஸ் இவ்வளோ பெருசாக இருக்குது மற்ற மேகசினை விட அப்படிங்கிறதுக்கான காரணம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நியூஸ் பேப்பரோட ஒரு ப்ரீஃப் ஹிஸ்ட்ரியை பார்த்துடலாம், எப்படி அது தொடங்கிச்சு அப்படிங்கிறது. ஸோ முதல்ல நமக்கு கிடைச்ச டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா, முதல்ல அது ரோமன் கல்ச்சரில் இது ஆரம்பிச்சிருக்கு. ஜூலியஸ் சீசர் நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். ரொம்ப முன்னாடி ஜூலியஸ் சீசர்னு ஒரு பெரிய ரூலர், அவர் ரோமை ஆண்ட போது ஃபஸ்ட்டாக கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 59 வருஷத்துக்கு முன்னாடி இது ஆரம்பிச்சிருக்கு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹேண்ட் ரிட்டனாக அந்த அஃபிஷியலாக எடுக்கிற டெசிஷன்ஸு, அப்புறம் அஃபிஷியலாக என்ன ஃபங்க்ஷன் அடுத்தால் நடக்க போகுது, என்ன கேம்ஸ் நடக்க போகுது, அந்த கீ ஈவெண்ட்ஸு, யாராவது இறந்து போயிட்டாங்களா, அந்த போரில் வீரர்கள் எதுவும் பதவி உயர்வு வர்றது, இறந்து போனது, பிறப்பு இறப்பு, அந்த மாதிரி முக்கியமான நிகழ்வுகளை மக்களுக்கு அஃபிஷியலாக ஒரு கம்யூனிகேஷன் ஹேண்ட் ரிட்டனில் எழுதி அங்கங்கே ஒட்டியிருக்காங்க. ஸோ இதுதான் நியூஸ் பேப்பரோட முதல் ஆரிஜின். ரோம் கல்ச்சரில் இது ஆரம்பிச்சிருக்கு. அந்த நியூஸ் பேப்பரை ஆக்டா டையூனா அப்படின்றாங்க. அதுக்கு இங்கிலீஷில் என்ன மீனிங்னா டெய்லி ஆக்ட், அன்னன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது எல்லாமே ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதி அங்கங்கே ஓட்டுனதுனால அதோட குறிப்புகளோ அதோட காப்பீஸோ இப்போ எதுவுமே அவைலபிள் இல்லை. ஆனால் இது பற்றின குறிப்புகள் சிசரோ அப்படிங்கிற சில வரலாற்று நிபுணர்கள்லாம், ரோம் வரலாற்று நிபுணர்கள்லாம் அதை பற்றி பேசியிருக்காங்க நிறைய இடத்துல. ஸோ அதுதான் இதற்கான ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ். ஆக்சுவலாக ரோமன்ஸுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2வது செஞ்சுரியில் சைனீஸ் இந்த உடன் பிளாக் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சைலோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அது எப்படி அப்படின்னா, இந்த வுட்டில் கார்வ் பண்ணி அந்த பள்ளமான இடத்துலலாம் இங்கு வச்சு அந்த ஃபேப்ரிக் மேலேயோ பேப்பர் மேலேயோ அந்த டெம்ப்ளேட் ரெடியான உடனே அதை கொண்டு ப்ரெஸ் பண்ணி அந்த ஃபேப்ரிக்கை தனியாக எடுத்துக்கிறது. அந்த ஃபேப்ரிக் நிறைய ஃபேப்ரிக்கில் அதில் நம்ம அந்த சின்ன வயசுலலாம் அந்த விளையாடி இருப்பாங்கல்ல, நம்ம அந்த ₹1 நாணயத்தில் பேப்பர் வச்சு உரசி நம்ம அந்த ரிவர்ஸில் பிரிண்ட் எடுப்போம் இல்லையா விளையாட்டுக்காக. கிட்டத்தட்ட அதே கான்செப்டில் 2வது நூற்றாண்டுலேயே சைனீஸ் இந்த உடன் பிளாங்க்ல அந்த மாதிரி வேலை பண்ணியிருக்காங்க. அவங்க சைனீஸ் கிங் ஏதாவது அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மாதிரி உடன் பிளாங்க்ல அந்த விஷயங்களை பிரிண்ட்டு கார் பண்ண சொல்லியிருக்காங்க. கார் பண்ணிவிட்டு அதை ஃபேப்ரிக்கில் பிரிண்ட் எடுத்து சிட்டிலேயோ இல்லை நகரப்புறங்கள்லையோ இல்லை கிராமங்கள்லையோ அங்கங்கே ஆட்களை வச்சு ஓட்டியிருக்காங்க, அங்கே கொண்டு பொசிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மக்களுக்கு ஓகே, முக்கியமான விஷயங்கள் மன்னர்கிட்ட இருந்து என்னெல்லாம் முக்கியமான விஷயங்கள் தெரியணுமோ அதெல்லாம் அஃபிஷியலாக கம்யூனிகேட் பண்ணப்பட்டிருக்கு. இது ஒரு நியூஸ் பேப்பரோட இன்னொரு வெர்ஷன். முன்னாடி ஒரு ஏன்ஷியன்ட் சைனாவில் நடந்திருக்கு. ஏஷியாலேயும் அந்த இது இருந்திருக்கு. அந்த பாரம்பரியமாக ஏஷியா ஏரியாவில் ஃபுல்லாக அது லேசாக பரவி இருக்கு. ஓரல் கம்யூனிகேஷன், இந்த முரசடிச்சு கொட்டடிச்சு சொல்கிறது எல்லாமே எல்லா இடத்துலையும் முதல்ல இருந்திருக்கு. பட் அஃபிஷியலாக பிரிண்ட் மாதிரி பண்ணி மக்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறது 2வது நூற்றாண்டில் சைனீஸ் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1450 கிட்டத்தட்ட 15th செஞ்சுரியில் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஜோஹான் கியூட்டன்பர்க் அப்படிங்கிற ஒருத்தர் இந்த மூவபிள் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சிருக்காரு. அது என்னென்ன அப்படின்னா, நமக்கு முதல்ல இந்த சைனீஸ் மெத்தடில் அப்படின்னா ஒரு போர்டில் ஒரு டைப் இன்ஃபர்மேஷன் கார்வ் பண்ணி எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை திருப்பி அந்த லெட்டர்ஸ்லாம் மாற்ற முடியாது. இது ஒரே பிரிண்ட்டு நம்ம அந்த சேம் போர்டு வச்சு தான் பிரிண்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி லெட்டரை, இவர் ஒரு கோல்டு ஸ்மித் ஃபேமிலியில் பிறந்தவர், ஈச் அண்ட் எவ்ரி லெட்டரை தனித்தனியாக எடுத்து அடுக்கி
அதில் எப்படி இங்க் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நிறைய வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு 1200 வருஷங்களுக்கு அப்புறம் இது நடந்திருக்கு. ரொம்ப லேட்டராக ஜெர்மனில் இது நடந்திருக்கு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவர் வந்து அந்த பிரிண்டிங்கில் நம்ம முன்னாடி இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் பிரிண்டிங் மிஷின்லாம் இருந்ததில்ல, நம்ம சின்ன வயசுலலாம் ஒரு பிரிண்டிங் மிஷின் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த பிரிண்டை வந்து அந்த சின்ன சின்ன லெட்டர்ஸை வந்து அடுக்கி வைப்பாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி அந்த ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் இன்வென்ஷன் வந்து அவர் கண்டுபிடிச்சிருக்காரு 1450. ஸோ அதை வந்து என்னென்னா, இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கோ அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் கோர்த்து அதை ரிவர்ஸில் கோர்த்து கரெக்டாக அதில் மூவபிள் ஒரு இடத்துல இருந்து அது கரெக்டாக மேலே கீழே போயிட்டு வரும். கீழே பேப்பர்ஸ் வந்து மூவிங்கில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப சீப்பாக, வேலை கம்மியாக, நிறைய ஃபாஸ்ட்டாக நிறைய பிரிண்டிங் பண்ணலாம். ஸோ அது ஒரு பெரிய ரெவல்யூஷனாக பார்க்கப்பட்டது. இதுதான் வந்து மாடர்ன் பிரிண்டிங்க்கு வந்து ஒரு அடித்தளம். அதுக்கப்புறம் தான் லேட்டராக ஒரு 100 வருஷம் கழித்து நியூஸ் பேப்பர் வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு அந்த ஜோஹான் வந்து பிரிண்ட் பண்ணது வந்து ஒரு பைபிள் 1455 பைபிள் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பைபிளோட இமேஜஸ்லாம் இன்னும் அவைலபிள் இருக்குது. ஸோ ஜெர்மனில் பிரிண்ட் ஆகிருக்கு. இது வந்து ஒரு ஸ்டெப்பு. அஃபிஷியலாக ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் 1605 அதே ஜெர்மனியில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதுதான் ஃபஸ்ட்டு அஃபிஷியலாக நியூஸ் பேப்பராக வந்தது. அதுவரை எல்லா கம்யூனிகேஷனும் வந்து ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கு. ஒரு பப்ளிக்கில் நடக்கிற விஷயங்கள், ட்ரேட் இன்ஃபர்மேஷன், வார் பற்றினது, இன்க்ளூடிங் கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டு எல்லாமே இப்போ மாடர்னாக இருக்கிற நியூஸ் பேப்பரோட ஒரிஜினல் வெர்ஷன், த ஏர்லியர் வெர்ஷன் வந்து ஃபஸ்ட்டு 1605 ஜெர்மனியில் ரிலீஸ் ஆகிருக்கு. இதுதான் ஒரு ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி அபவுட் த நியூஸ் பேப்பர். ரைட், நம்ம முதல்ல ஒரு கேள்வி பார்த்தோம் இல்லையா, நியூஸ் பேப்பர் வந்து ஏன் சைஸில் பெருசாக இருக்குது, மற்ற மேகசின்லாம் சின்னதாக இருக்கும்போது ஏன் இது மட்டும் சைஸில் பெருசாக இருக்குது அப்படிங்கிற கேள்விக்கான பதிலுக்கு வருவோம். ஸோ 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டுலலாம் யூரோப்பில் கம்ப்ளீட்டாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் மெதுவாக யூரோப்பில் இருந்து அப்படியே மற்ற கண்ட்ரிஸ்லாம் பிரித்து எல்லா இடத்துலையுமே நியூஸ் பேப்பர் மெதுவாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு 17ஆவது நூற்றாண்டில் பிரிட்டிஷ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எல்லாத்துக்குமே மேகசின்ஸுக்கு வந்து பர் மேகசினுக்கு வந்து இவ்வளவு அப்படின்ட்டு ஒரு டேக்ஸ் பே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த பேஜ் நம்பர்ஸ், எவ்வளோ பேஜ் நம்பர் இருக்குது, எவ்வளோ சைஸ்லாம் விஷயம் கிடையாது, ஒரு பீஸுக்கு இவ்வளவு அப்படின்ட்டு ஒரு டேக்ஸ் கலெக்ஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போது இந்த பிரிண்டர்ஸ், இவங்க பிரிண்ட் பண்ணுறவங்க, இந்த நியூஸ் பேப்பர்ஸ் ஓனர்ஸ்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும், நிறைய இன்ஃபர்மேஷன் மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னா ஒரு பீஸாக இருக்கணும். ஆனால் அது வந்து எவ்வளோ அகலம்னாலும் பரவாயில்ல அப்படிங்கும்போது எவ்வளோ அகலமாக அதை போட முடியுமோ, ஒரு மனுஷன் வந்து அதை ஹோல்ட் பண்ணி படிக்கிற மாதிரி எவ்வளோ அகலமாக அதை போட முடியுமோ அந்த அளவுக்கு அதை பெருசாக போட்டிருக்காங்க. ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் ஒரே பீஸில் வந்து கொடுக்க முடியும் நிறையா. ஏன்னா அது பீஸ் ரேட்டுக்கு அவங்க டேக்ஸ் பே பண்ண சொல்லியிருக்காங்க பிரிட்டிஷ். ஸோ அந்த ரீசன்னால அவங்க எல்லாமே கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷனை ஒரு சிம்பிள் பீஸ்குள்ளேயே எப்படி நம்ம அதை அடைக்கலாம் அப்படிங்கிறது தான் அதோட ஆரிஜின். அதுக்கப்புறம் அது கொஞ்ச நாள் கழித்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் அது இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அது கம்ப்ளீட்டாக அந்த லாலாம் போயிடுச்சு. ஆனாலுமே அந்த நியூஸ் பிரிண்டிங் மிஷின்ஸு, நியூஸ் பேப்பர் பிரிண்டிங் மிஷின், அந்த நியூஸ் பிரிண்ட், அந்த ரோல் மேக்கிங் எல்லாமே அதே மெத்தடில் இப்போ வர யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதை யாரும் ரொம்ப சிறுசாகலை. இப்போ கொஞ்சம் சிறுசு பண்ணியிருக்காங்க. சில நியூஸ் பேப்பர்லாம் எப்படி நம்ம கையில் எடுத்துகிட்டு போய் படிக்கிற மாதிரி கொஞ்சம் சின்னதாக இருக்குது சில நியூஸ் பேப்பர். அண்ட் ஸ்டில் அந்த ட்ரெடிஷ்னல் சைஸ் பெரிய நியூஸ் பேப்பர் இன்னமும் வந்துட்டு தான் இருக்குது. அதுதான் மெயின் ரீசன், அந்த நியூஸ் பேப்பர் வந்து பெருசாக இருக்கிறதுக்கான மெயின் ரீசன். சின்ன தகவல் தான், உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்த ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தில் திருப்பி மீண்டும் சந்திப்போம். அண்டில் தென், குட் பை.